வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தட். ஸோ 4 சம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சம்மே என்னால் போட்டு காட்ட முடியாது டைம்னால. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ரெண்டாவது சம் மட்டும் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா? இல்லை ஆர்டராக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணால் வந்துடும், ஓகேங்களா? ரெண்டாவது சம்மும் ஆர்டராக கொடுக்கல. ஸோ ஆர்டராக கொடுக்கலன்னா நம்ம ஆர்டர் பண்ணி எழுதணும், பார்த்தீங்களா? ஆர்டர் பண்ணி எழுதணுமா? ஸோ அதை அந்த சம் பார்க்கலாம் வாங்க. ரெண்டாவது சம் அண்ட் தென் ரெண்டாவது சம் பார்க்கலாம். அண்ட் தென் மூணாவது சம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 16x 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதுக்கு மட்டும் போடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகிடும். வாங்க இதில் ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம்மில் ஆர்டராக இல்லையா? ஸோ அந்த ஆர்டராக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஆர்டராக ஃபஸ்ட்டு எழுதிங்க பார்க்கலாம். ஆர்டர் எழுதுனா 4x பவர் 4 மைனஸ் 28x கியூப் அப்புறம் ப்ளஸ் 37x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஸோ இதுதான் ஆர்டராக எழுதியிருக்கோமா? அண்ட் தென் இப்போ நீங்கள் அதுக்கான இது எழுதலாம், ஓகேங்களா? ஸோ எழுதணும்னா 4 மைனஸ் 28 37 42 அண்ட் 9, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ எதை மல்டிப்ளை பண்ணால் கண்டிஷன் நம்பர் 1, ரூல் நம்பர் 1 எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இங்கேயும் அங்கேயும் சேம் நம்பர் போடணும். 2 2s are 4, ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 2 அங்கேயும் 2. ஸோ 4 மைனஸ் 4 0, ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 28 ப்ளஸ் 37. ஸோ இது ரெண்டுத்தையும் இறக்கியாச்சு. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் ரூல் நம்பர் 2 படி 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா நம்ம எவ்வளோ வரும்? 4 வரும், ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் 28, வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 4 கேன்சல் பண்ணால் 7. அப்போ மைனஸ் 7 மைனஸ் 7 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 28 7 7s are 49. ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸாக மாறிடும். ஜஸ்ட் சிம்பிள் தான். அரேஞ்ச் மட்டும் பண்ணிட்டீங்கனாலே பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இது கேன்சல் ஆகிட்டு இது வந்து மைனஸ் 12, தென் 4 இதை பண்ணால் மைனஸ் 14. 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14. உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் 12, வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 4, அதை கேன்சல் பண்ண மைனஸ் 3 வரும். ஸோ மைனஸ் 3 அண்ட் 42 9. ஸோ இது அப்படியே தான் வந்துடும். மைனஸ் 12 42 9. ஸோ சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. லாஸ்ட்டுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால ஸ்கொயர் ரூட்னாலே 0 வந்துடும். ஸோ அது லாஸ்ட்டு இது மட்டும் நீங்கள் இது வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் தென் அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஷின் அரேஞ்ச் பண்ணதையே எழுதிடுங்க, ஓகேங்களா? அரேஞ்ச் பண்ண கொஷினே எழுதிடுங்க. அண்ட் தென் 37x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. அதேமாதிரி மாடலஸ் ஆஃப் போட்டு 2 மைனஸ் 7 மைனஸ் 3. இங்கே முன்னாடி எக்ஸு, அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இருக்கிறதுலே. அண்ட் தென் அடுத்த சம் பார்த்துங்க. அடுத்த சம் ரொம்ப 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 ஈஸி தான். இந்த ஸ்கொயர் ரூட்ன்றது ரொம்ப ஈஸி தான், அவ்வளோ பெரிய ஒன்றும் விஷயமானது இல்லை. இந்த ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 5 மார்க் இருக்குது உங்களுக்கு. அண்ட் தென் ரெண்டாவது சம்மில் பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏபி இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஓகேங்களா? பாலினாமியல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் முழு வர்க்க மூலமாக இருந்தால், ஓகேங்களா? ஏவோட பியோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ரொம்ப நார்மலாக இருக்குது, ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளில் போட்டு காமிச்ச மாதிரி நார்மலாக இருக்குது. ரெண்டாவது சம் பாருங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ செகண்ட் சம். செகண்ட் சம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஏஎக்ஸ் பவர் 4 பிளஸ் பிஎக்ஸ் கியூப், ஏஎக்ஸ் பவர் 4 பிளஸ் பிஎக்ஸ் கியூப் பிளஸ் 31x 361x ஸ்கொயர் பிளஸ் 220x பிளஸ் 100. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஏ வச்சு போட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஓகேங்களா? இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்ல இருந்து வரணும், ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எடுக்கும் போது லாஸ்ட்ல இருந்து வரணும். இதுக்கு மட்டும் ஸோ இந்த டேர்முக்கு மட்டும் 100 ஃபர்ஸ்ட் எழுதணும், அப்புறம் 220 361 அண்ட் பி ஏ, இப்படி லாஸ்ட்ல இருந்து இப்படி எழுதி எடுத்துட்டு வரணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சம்ல மட்டும்தான் மாற்றி எழுதுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஏ இருக்கிறதுனால ஏவோட ஆன்சர் இப்போ நம்மளுக்கு தெரியாது, அதனால இப்படி. ஸோ மீதி எல்லாமே கண்டிஷன்லாம் ஒன்று தான், இங்கேயும் அங்கேயும் ஒரே நம்பர் தான் போடணும். 10 10s are 100, இது மைனஸ் ஆகி கேன்சல் ஆகிடும். மீதி 220 361. இதை மல்டிப்ளை பண்ணால் 2ஆல்
20. அப்போ 220யும் 20யும் நம்ம டிவைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறது 0 0 1 டைம் 11 டைம் வருமா? ஸோ 11 11 220 11 11s are 121. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, இதையும் மைனஸ் பண்ணுங்க. இதை மைனஸ் பண்ண 0 4 2 240 வரும். அண்ட் தென் பி ஏ. ஸோ இது ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணியாச்சு 20 அப்படியே வச்சுக்கலாம். இதை பண்ணா 2ஆல 22. தென் உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 240, வெளில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 20. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா 1 டைம் 12 டைம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 12 12 அப்போ 12 12 20s are 240. 12 22s are 22 into 12. அதுக்கு பாருங்க 2 2s are 4 4 2 2. அப்போ 264 வரும். ஓகேங்களா? ஸோ 264 அண்ட் தென் 12 12s are 144. ரெண்டுத்துக்குமே சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கங்க, ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துங்க. அப்புறம் b மைனஸ் 264 ஈக்குவல் டு 0. அப்போ b ஈக்குவல் டு 264 and then a minus 144 equal to 0, a equal to 144. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் மேட்ரு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி சம் வந்தா, இப்போ 100 சம்ல வந்தா a வந்து 144, b வந்து 264, இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ஆன்சர் எங்கன்னா தப்பாச்சுன்னா அந்த சம் தப்புன்னு நம்மளுக்கு தெரியும் பப்ளிக்காலே. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம்ல வந்து ஃபர்ஸ்ட் சம் ஈஸியா போட்டுருங்க, அந்த ஏபி மாதிரியே தான். ஓகேங்களா? ஸோ ஏபி சம் மாதிரியே தான். ஓகேங்களா? ஸோ ஏபி சம் மாதிரியே தான் நம்ம எம்என் சம்மையும் போட போகிறோம். அதே தான் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எம்என் வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் சம்மில் ரொம்ப ஈஸி, ரெண்டாவது சம்மில் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டாவது சம் மட்டும் நான் இதில் போடுறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ரெண்டாவது சம்க்கு சொல்யூஷன். ஸோ ஆர்டராக இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கா? எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 16. ஓகேங்களா? ஆர்டராக தான் இருக்கு. அப்போ நம்ம நார்மலாக எப்பயும் போல எழுதிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ வாங்க உள்ள எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 அப்படின்னா முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 1. அப்புறம் -8 m n 16. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் எழுதணும். அதை பின்னாடி எழுதணுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த சம்மில் தான் பார்த்துங்க. அது முன்னாடி சம்மில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்ல ஏபி வந்திருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே முடியாதுன்றதுக்காக இது. அண்ட் தென் 1 1s are 1 மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆகிட்டு -8 m. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? இன்ட்டு 2ஆல் பண்ணால் 2. ஓகேங்களா? அப்போ -8 டிவைடட் பை 2 -4 வரும். -4 -4 -8 4 4s are 16. மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணால் இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. அப்போ இது வந்து m - 16 n இது 16. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது தேவையில்லை. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -8. இப்போ பாருங்க, இப்போ m - 16 இருக்கு டிவைடட் பை வெளில 2ன்னு இருக்கு. என்ன நம்பர் போடுவீங்க? முடியலல்ல நம்மளுக்கு. இங்கெல்லாம் பாருங்களேன், இந்த சம்ல பாருங்களேன், இந்த சம் இங்க 3 போடல, -3 -3 இன்ட்டு -3 என்ன வருது? இங்க இருக்கிற 9 வந்து கரெக்டா வந்துடும். அப்ப இந்த சம்ல என்ன வரணும்? இங்க 16 இருக்கு. அப்ப 4 4s are 16. இப்படி ஒரு ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு சம்ல ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுங்க. 4 4s are 16. அப்போ 4 வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 4 2s are 8 4 8s are 32 -8 இருக்கிறதுனால -32 4 4s are 16. அவ்வளவுதான். இப்போ சிம்பிள் மாத்துங்க, மைனஸ் பிளஸ் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இது 0 ஆகிடும். அப்புறம் m - 16 -8. ஓகேங்களா? அதே மாதிரி n + 32 இது ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். m - 16 + 8 வந்து -24 ஈக்குவல் டு 0. அப்போ m ஓட வேல்யூ 24 அண்ட் தென் n + 32 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு -32.
அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை மட்டும் நீங்கள் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து பண்ணுங்க. கம்பல்சரியாக இந்த மாதிரி தான் சம்மு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் போட்ட சம்லேருந்து தான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சம்மு வரும். ஆர்எல்ஸ் இந்த ஏபி சம்லேருந்து வரும். மற்றபடி எதுவுமே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு இந்த சம்மெல்லாம் போட்டு பாருங்க. மொத்தமாக இருக்கிறது 8 9 சம்மோ தான் இருக்குது. இந்த எக்ஸசைஸ்லேயே 9 சம் பார்த்தா ஒரு 5 மார்க்னா கம்பல்சரியாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துருங்க, மறக்காதீங்க, பார்த்துருங்க.